ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிள் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நூல்கோல் தெரியும்னு நினைக்கிறேன், நூக்கல்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு ஒரு மட்டன் மாதிரி ஒரு கிரேவி. தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நூல்கோல் ஒரு 2 தோல் சீவி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, மசாலாத்தூள், ஏலம்பட்டை, கிராம்புத்தூள், இஞ்சி பூண்டு, அப்புறம் ஒரு தேங்காய் கொஞ்சம் 1/4 கப்பு, 4 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 to 4 மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. ஓரளவு செவந்து வரும்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு குவியலாக போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாடை மடங்கணும். இஞ்சி பூண்டு வாடை மடங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் மல்லி, புதினா, பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி அதை போட்டுக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் குயிக்காக சாஃப்ட் ஆகும். தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். உப்பு போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் வீட்டு மசாலா, நீங்கள் மட்டன் மசாலா வச்சுருப்பீங்கள, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலம்பட்டை, கிராம்புத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் தேங்காய் அரைச்சி மிக்ஸி கழுவுன ஜாரில் உள்ள தண்ணியை சேர்த்துருக்கேன். இந்த மசாலா அடி பிடிச்சிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவைக்கு தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. மசாலா வாடை கொஞ்சம் மடங்கணும். மடங்கும்போது இந்த நூக்கலை போட்டுருங்க. நூக்கல் போட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. குக்கரில் தாளித்தா ஒரு 2 விசிலில் வெந்துடும். நான் பேனில் தாளிச்சிட்டேன். வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதுக்கிடையில் நவேத்தி படியான்னு சொல்லி சென்னையில் உருது முஸ்லீம்ஸ்லாம் சாப்பிட்ற ஒரு ஸ்பெஷல் வடகங்க, பாசிப்பருப்பில் செய்கிறது. அதை நல்ல பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை இந்த கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல சேர்த்துருங்க. இந்த நூக்கல் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் இந்த நூக்கல் குழம்பு. அதில் இந்த நவேத்தி படியான் பொரித்து சேர்த்து கொஞ்சம் மல்லி புதினாவை தூவி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அணைச்சிருங்க. அணைச்சதுக்கப்புறமும் பாருங்கள், இந்த பேன் கொதிச்சுட்டே இருக்குது, மண் சட்டி மாதிரி. அப்புறம் பீன்ஸ் பொரியல் வச்சேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வற்றல், வெங்காயம் போட்டு பீன்ஸை போட்டு வதக்கி மஞ்சள் சீரகத்தூள் போட்டிருக்கேன். பீன்ஸ் வெந்து வரும்போது ஒரு முட்டையை சேர்த்து கொஞ்சம் உப்பு மிளகு தூத்திடுங்க. தேங்காய் துருவலுக்கு பதிலாக முட்டை சேர்த்தேன். பீன்ஸ் ஒரு 100 கிராம் தான், அதனால் ஒரு முட்டையை சேர்த்துக்கிட்டேன். 2 பேருக்கு போதுமானதாக இருக்கும் முட்டை சேர்த்தான. முட்டையும் இந்த நூக்கல் நவேத்தி படியான் போட்ட ஒரு குழம்பும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு.